எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சரும பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் பளபளப்பான சருமத்திற்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது அந்த க்ரீம் வந்து ஆயில் ஃபேஸ்க்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆயில் ஃபேஸ்க்கும் பயன்படுத்தலாம், ஆனால் எப்படி பயன்படுத்தணும்னு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் இன்னொரு தடவை முழுசாக வீடியோ பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆயில் ஃபேஸ்க்கு ஜெல்லெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு. நிச்சயமாக நான் சீக்கிரத்தில் சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி செஞ்சு அது சக்ஸஸ் ஆயிடுச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் தீவிரமாக ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருக்கேன். கெமிக்கல் இல்லாமல் சருமத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்து சருமத்திற்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு வெளியில் சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன காலதாமதம் ஆகும், கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் அந்த சிந்தூர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இன்னும் மரூன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அஷ்டகந்த சிந்தூர், அதாவது வீஹா சிந்தூர் இருக்குது. கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் கேட்டது போல் கொஞ்சம் டார்க் கலர் செய்துட்டேன். அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து viha.online இன்னும் ஷாப்பிங் செய்கிறது தெரியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சுலபம். கூகுளுக்கு போங்க, அங்கே போய் www.viha viha.online அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே விஹா ஆன்லைன் அப்படின்னு வரும். viha.online வரும். அந்த viha.online தொட்டிங்கன்னா அங்கே ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கோடுகள் காமிக்கும். நான் இப்போ உங்களுக்கு செய்தே காமிச்சிடுறேன். முதல்ல நான் விஷயத்துக்கு வரேன், என்ன சொல்ல வரேன் இந்த பதிவில் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, டாய்லெட்ஸ் எல்லாம் பொதுவான டாய்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் நிறைய வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது டாய்லெட் போகிற இடத்துல எல்லாம் ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது, தொடை இடுக்குகள் எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த டாய்லெட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இப்படியெல்லாம் இருக்குது. இதை போக்குறதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்கா, அதாவது எந்த கெமிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருக்குது. நான் ஏற்கனவே ரொம்ப முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அது வந்து முந்தைய பதிவுகள்ன்றனால தேடி போய் நிறைய பேர் பார்க்க முடியல போல இருக்குது. அதனால் என்ன பொருள்னா ரொம்ப நல்ல பொருளுங்க. அதாவது அந்த டாய்லெட்ரி யூரினரி இன்ஃபெக்ஷனுக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சருமங்களில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக புன்னை ஆயில்னு ஒன்று இருக்குது. அதை பின்னை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புன்னை எண்ணெய்ன்னு கூட சொல்லுவாங்க. பின்னைன்றது பார்த்திங்கன்னா P2 சுழி நான் வரும், பின்னை எண்ணெய் அப்படின்னு. இதற்கு சரியான ஆங்கிலம் பார்த்திங்கன்னா தமன்னு ஆயில்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, நான் அந்த பதிவில் தமன்னு ஆயில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தமன்னு ஆயில் வந்து வேறு எங்கேயோ வாங்கிட்டு அதை பூசிக்கிட்டு ரொம்ப அரிக்குது, தோலே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரேஷஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதில் நிறைய கெமிக்கல் சேர்த்துருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. அது ஒரிஜினல் பின்னை எண்ணெய் கிடையாது, தமன்னு ஆயில் கிடையாது. எங்ககிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து அந்த கொட்டை எடுத்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஆயில் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்த எண்ணெய் தான் எங்ககிட்ட இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அது வந்து ஒரு பச்சை தெளிந்த பச்சையாக இருந்தது, இப்போ வந்து டார்க் ப்ளூ இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் அப்புறம் கருப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த கொட்டையிலேருந்து இறக்கப்பட்ட எண்ணெய் ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி டைல்யூட்டாக இருந்தது. அது எனக்கு பிடிக்காமல் என்ன பண்ணேன், வேறு இடத்துல நான் மரத்துலேருந்து காய் அப்படியே இறக்கிட்டு எங்களுக்கு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுனால இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டென்சிட்டி கூட, ரொம்ப திக்காக இருக்கும் அந்த எண்ணெய். இருக்கிறது ரொம்ப தண்ணியாக இருக்கும், இப்போ இருக்கிறது ரொம்ப டென்சிட்டி கூட இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாங்கள் ஆள் வச்சு தான் அது பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஏன்னா மருத்துவம் தரக்கூடிய மரங்களை பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாக்காமல் நிறைய அழிச்சுக்கிட்டே வந்தோம். என்னமோ ஏனோதான அது அதனோட பயன் தெரியாமல் அப்படியே விட்டுட்ட காரணத்தினால இப்போ வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. மிக சில இடங்களில் கிடைக்கிது, அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புன்னை எண்ணெயை நமக்கு இந்த ஸ்கின்ல
அதாவது நெருப்பு தீ பட்டிருந்தா கூட அந்த ஸ்கின்ல வந்து நம்ம புண்ணை எண்ணெய் தடவுனோம்னா போக போக சரியாகும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொருள்களை வந்து எடுத்த உடனே நமக்கு சரியாகும்னு எதிர்பார்க்காதீங்க. காலம் போக போக தான் மாறுதல்கள் தெரிய ஆரம்பிக்கும். தீப்புண்ணு இருந்தால் கூட போயிடும். அப்புறம் நமக்கு சொறி, சிரங்கு, படை எது இருந்தாலும் இந்த புண்ணை எண்ணெயை பயன்படுத்தினா போயிடும். யூரினரி இன்ஃபெக்ஷன் கட்டாயம் போகுங்க. ஏன்னா என்கிட்டேருந்து வாங்கிட்டு பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த கெமிக்கல் நிறைந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் மெடிசன் எல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அந்த தொடை இடுக்குகளில் பூசிட்டு சீக்கிரத்தில் ரெவடி கிடைக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மார்க் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த புண்ணை எண்ணெய் தடவும் போது நமக்கு உடனே நிவாரணம் கிடைக்கலன்னா கூட ஒரு 4-5 நாள்களில் நல்ல நிவாரணம் கிடைக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபாரின் போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த எண்ணெயை தினமுமே பூசிக்கிட்டு வந்து அந்த ரணம் ஆறும் பொழுது நமக்கு வந்து அதோட அருமை தெரியும். இப்போ நிறைய சன்பர்ன் அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த புண்ணை எண்ணெயை பூசிக்கிட்டு வரலாம். நல்ல மாறுதல் தெரியும், நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த புண்ணை எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காஸ்மெட்டிக்லேயும் நம்ம பூசக்கூடிய இந்த கண்மையாகட்டும் இல்லை க்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த புண்ணை எண்ணெயை கொஞ்சம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த புண்ணை எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா என் கணவருடைய கிராமம் புஷ்பவனம் இருக்குது இல்லையா, இன்னும் பல கிராமங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு இந்த புண்ணை எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இதில் நல்ல மருத்துவ குணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் சிவபெருமான் வந்து ஆலகால விஷம் உண்டு, அவருடைய நிறமே மாறிடுச்சு இல்லையா, அது கூட காரணமாக இருக்குது. இப்போது அந்த புண்ணை எண்ணெய் எப்படி இருக்கும்ன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். புண்ணை எண்ணெய் இப்படி தான் இருக்கும். நல்லா கருப்பாக அடர் நீல நிறம், அடர் பச்சை நிறம், அடர் கருப்பு சேர்ந்தால் எப்படி இருக்கும், டார்க் அடர்னா டார்க்கு, அதெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். எங்ககிட்டயே பார்த்திங்கன்னா சமயத்தில் இருக்கும், சமயத்தில் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையினால்தான் நிறைய ஸ்டாக் பண்ணியே நாங்கள் வச்சுக்கிறது. சரி, இப்போ நம்ம viha.online எப்படி ஷாப்பிங் பண்ணுன்றதை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். இப்போ இந்த புண்ணை எண்ணெயை திரும்ப நான் காமிப்பேன். அந்த புண்ணை எண்ணெய் காமிக்கும் பொழுது அந்த வீடியோ மேலே பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். அதை நீங்கள் தொட்டாலே பார்த்தீங்கன்னா viha.online போயிடும். அங்கே வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த பியூட்டி திங்ஸில் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கூகுளுக்கு போயிட்டேன் இல்லையா, அதில் viha.online டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்படி டெக்ஸ்ட் பண்ணோன்னே viha.online வந்துருச்சு இல்லையா, அதில் viha போட்டு ஸ்டார்ஸ் காமிக்குது. அப்புறம் பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, டைரக்ஷன்ஸ். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வரணும்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் எங்கே வரணும்னு சொல்லிட்டு அது காமிக்கும். அது போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ ஷாப்பிங். கீழே அப்படியே இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் viha.online இருக்கு இல்லையா, அதை தொடுங்க. அதை தொட்டோன்னே இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். நம்ம ட்ராக்கிங் ஐடி நம்பர் எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து டைமிங் எப்போது, அதில் கஸ்டமர் கேர் நம்பர்லாம் நீங்கள் அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்ன பண்ணணுன்னா இந்த உங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டிய பொருள்கள் என்ன வாங்கணுமோ அதை இந்த 3 கோடு தொடுங்க. தொட்டோன்னே ஹோம் வருது, பூஜா வருது, சுவாமி ஃபோட்டோஸ் வருது, ஸ்கூல் பேக்ஸு, ருத்ராக்ஷ், அமிர்தஸ்டோன், ரூபி, எமரால்டு, ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், பேர்ல், கோமேதகம், கோரல் ஸ்டோன், கேட்ஸ் ஐ, கார்டன், சாரீஸ், ஹெல்த், ஜுவல்லரி, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், ஸ்டாச்சூஸ், மென் வாலெட்ஸ், லேடிஸ் பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாஸ்து, கிராசரிஸ் அதாவது மளிகை பொருள்கள் கூட சுத்தமானது நம்மக்கிட்ட இருக்குது, குர்த்தி, பியூட்டி, ஸ்நாக்ஸ், புக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பியூட்டிக்கு போங்க. பியூட்டிக்கு போனால் இங்கே பாருங்கள் அரஞ்சாங்கொடியெல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம். இப்போது அது நம்ம viha சிந்தூர் சந்தனக்கட்டை சேர்த்துருக்கோம். அதில் viha க்ரீம், பாத வெடிப்பு க்ரீம், அப்புறம் மீனாட்சி தாழம்பு குங்குமம், நிறைய எல்லாத்துலேயுமே எல்லாமே கலந்துருக்கும். அதுலேயே பாருங்கள் டேண்ட்ரஃப் ஆயில், மூலிகை ஹேர் வாஷ் பவுடர்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். லிப் பாம், ஹேர் ரிமூவல் க்ரீம்,
ஹேர் க்ரோத் ஆயில். இங்கே பாருங்கள், இதுதான் புன்னை ஆயில்னு இருக்குது. இந்த புன்னை ஆயில் வந்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இப்படி புன்னை ஆயில் திறந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், புன்னை ஆயில் 100 mlன்னு காமிக்குது. தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புன்னை எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்டலில் வந்து நிறைய பேர் வந்து ஒரே டாய்லெட்டை பயன்படுத்துவாங்க. இல்லை குறிப்பிட்ட இத்தனை ரூம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நிறைய பயணங்கள் செய்கிறாங்க இல்லையா, பயணம் செஞ்சுக்கிட்டு அந்த அஃபிஷியல் ஒர்க்காக போயிட்டு வேறு ஊரில் நிறைய தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த சருமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த புன்னை ஆயிலை பயன்படுத்தலாம். முகத்திற்கு கூட ஏதாவது தழும்பு இருந்ததுன்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க சிசேரியன் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புன்னை ஆயில் பூசிக்கிட்டே வரலாம். காலப்போக்கில் அந்த மார்க்ஸ் எல்லாம் போயிடும். முகத்துக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஃபேர்னஸ் க்ரீமும் பயன்படுத்துகிறீங்க, இந்த புன்னை ஆயிலும் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நேரம் காலம் பார்க்காம பூசிப்பேன். இந்த க்ரீம் வந்து இரவு நேரங்களில் பூசிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து நம்ம ஓய்வாக இருக்கும் பொழுது யாரும் நம்மளை பார்க்கல, வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா இந்த புன்னை ஆயில் எடுத்துக்கிட்டு நம்ம கையிலையும் பூசிக்கிட்டு முகத்துலேயும் பூசிப்பேன். அப்படி பூசிக்கிட்டு நம்ம முகம் கழுவிக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போது ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து ஊற போட்டுட்டோன்னு வைங்களேன், முகத்தில் பூசிக்கிட்டு கை காலில் பூசிக்கிட்டு ஊற வச்சுட்டு குளித்தோன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும் முகம். சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். சரி, நீங்கள் கேட்ட இந்த சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த பதிவில் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.